ஆமா. ஹாய் செலம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் வந்து புளி சோறு, லெமன் சோறும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாப்பிட்டோம். மதியத்திற்கு சுட சுட சோறு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பீர்க்கங்காய் துவையலில் தோல், பீர்க்கங்காய் தோலில் துவையல். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கூட்டு பாருங்கள். இந்த கூட்டு வச்ச பீர்க்கங்காயில் தான் அந்த தோலெல்லாம் சீவி துவையல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அருமையான ஒரு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. சூப்பர். எப்படி உருளைக்கிழங்கு காரக்குழம்பு. அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் பொரியல், கொஞ்சம் முட்டை வறுவல். இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் கொஞ்சம் நேற்றுக்கு வச்சதே இருக்குதுப்பா, அதனால் ரசத்து பக்கம் போகல. இந்த ரசமே ஊற்றி காலி பண்ணிடலாம், தேவைன்னா கொஞ்சம் தயிர் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தயிர் காலைல கொண்டு வரல, இல்லை சொல்லிட்டாங்க. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்கே ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறாங்க. நம்மளோட வெப்சைட்டுக்கும் நீங்கள் டைரெக்டாக போய் ஆர்டர் கொடுத்துக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் கொடுக்க தெரியலன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது மாதிரி தெரியாதவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் வழக்கம் போல், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு ரெசிப்பியை ஷூட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு செல்லாக்குட்டி வந்து ஹேமாக்குட்டி சேனலில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து, அதனால் ஷூட் பண்ணிட்டோம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு போஸ்ட் பண்ணிவிடுவாங்க. உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபிக்கு கண்டிப்பாக அதில் போயிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக வெப்சைட்க்கு போயிடுங்க, ஏன்னா அதுக்காக தான் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். www.nishopping.com. நேற்று கூட செக் பண்ண நிறைய பேர் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 20 பேர்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுக்குறீங்க. ஒரு 100 ஆர்டர் போதுன்னா ஒரு 20 ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்பில் வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வெப்சைட்டே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே வெப்சைட்க்கு போயிருங்க. எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாதுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப் பக்கம் வாங்க, ஏன்னா எங்கள் அம்மாவோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணோம். அவங்க மறுபடியும் பேசிகிட்டே இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முக்கியமாக சொல்கிறாங்க, நிறைய பேசினாலும் இழைச்சி போவாங்களாம். அதுவும் ஒரு அதாவது எனர்ஜி போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதுவும் இழைப்புக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. அதனால குழந்தைங்க கவலைப்பட்டு நீங்கள் வெப்சைட்டுக்கே போய் ஆர்டர் கொடுங்க, வாட்ஸ்அப் வேணாம் அப்படின்னு நான் ரிப்ளை பண்ணும்போது திட்டுவாங்கம்மா. அவங்க கிட்ட சொல்லலாம் இல்லைம்மா, வெப்சைட்டில் போய் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லாமா. இல்லைம்மா அவங்களுக்கு தெரியலையாண்டாமா. அதனால் அவங்க அந்த மாதிரி வர்றவங்க கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஆர்டர் எடுத்துக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி தான், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணோம் அவ்வளோதான். இது ஆப்பும் இருக்குது, NIS ஸ்மார்ட், நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேயும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். ஆமாம், அவ்வளோதான். பூஜா குட்டி அந்த பக்கம் வந்து நலங்கு மாவு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ போயிட்டு அவங்க வாஷ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, எல்லாமே நலங்கு மாவு, ஹேர் ஆயில், வீட்டரைப்பு மசாலா, மாவு வகைகள் என்ன தேவைனாலும் நீங்கள் நம்மளோட இயற்கை சந்தையில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். வாழ்க வளத்துடன். டாடா, பாய் பாய்.